மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சனீஸ்வர பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனால எந்த ஒரு தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாங்க. தப்பான ஆட்களுடைய சவகாசம் இருந்தா அப்படியே வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசி ஒதுக்கி விட்டு வந்துட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் மனசுல பட்டத அப்படியே பேசுவாங்க. கடல் அலை மாதிரி புது புதுசா எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அதே மாரி யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்க, நீங்க அத எப்படி பண்ணீங்க? ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வழியா போய் கேட்டு, அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது காரணமா இருந்துச்சோ, அத வந்து எடுத்துக்கூடியவங்க. அதாவது நல்லத வந்து தேடி தேடி போய் கத்துக்கக்கூடியவங்க. மனிதநேயத்தோட வாழக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருக்கும் தொல்லையா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உதவியா இரு. உன்னால முடியலையா? ஒதுங்கி வந்துரு. அதேபோல விவேகமாக செயல்படக்கூடியவங்க, வேகமாகவும் செயல்படுவாங்க. நீங்க அதிகமா பெருமாள கும்பிடுவீங்க. ஏன்னா, சனியின் பூரண ஆதிக்கத்துல பிறந்தக்கூடிய உங்களுக்கு, திருமால் கிட்ட மாறாத பக்தி இருக்கும். ஓகேங்களா? இதனால அடிக்கடி வந்துட்டு பெருமாள தான் கும்பிடுவீங்க. சனிக்கிழம ஆனா போதும். நாமம் போட்டுக்கிறது. சனிக்கிழமனா போதும். பெண்களா இருந்தீங்கனாக்க, பெருமாள வழிபாடு செய்யாம அந்த நாள தொடங்கவே மாட்டீங்க. அதேபோல எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடம் புடிக்கணும்னு நெனைப்பீங்க. நெனச்சத சாதிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ சிரமத்த வேணா சந்திப்பீங்க. ஒரு விஷயம் கஷ்டமா இருந்துச்சுனாக்கா, மத்த ராசிக்காரங்கலாம் விட்டு விலகுவாங்க. ஆனா, இந்த மகரம் மட்டும், "ஓ! இந்த விஷயம் இவ்வளோ கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு அதுக்கான பலன் வந்துட்டு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. தான் உழைப்பு, தான் உயர்வு. இத மட்டும் மனசுல வச்சு வாழ்வதனால தான், இது நாள் வரைக்கும் இந்த காலத்துல யாருங்க உழைச்சு முன்னேறியிருக்கா? அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மகரம் வந்து படிப்படியான வளர்ச்சிய தான் பார்த்துட்டுருக்கு. அதுவும் சில நேரங்கள்லாம் இத்தன காலமாலாம் ஒரு அடி எட்டு வைக்கலான்னு நெனச்சாலே போதும் 10 அடி பின்னாடி போன நிலையெல்லாம் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட கஷ்ட காலத்திலயும் கூட நீங்க நல்லா இருக்க போறீங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? அதாவது தனிமரமா நின்னு தவிக்கக்கூடிய மகரத்திற்கு மே 31ஆம் தேதிக்குள்ள ஒரு 8 பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குது. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதனால இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது தன்னால அடங்கி போயிடும்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த 8 பிரச்சனை சரியாகுவதனால, வாழ்க்கையில கூடிய மத்த சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாமே விலகப் போகுது. எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். இப்போ பொதுவா மகர ராசிக்கார்ல யாருக்குமே புடிக்காது. மேக்ஸிமம் எதிரிகளா தான் இருப்பாங்க. காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க யாருக்குமே இந்த சைன் அடிக்கிற வேலைய பார்க்க மாட்டாங்க. யாருக்குமே ஒத்துழைச்சும் பேச மாட்டாங்க. "நல்லது பண்ணியா? நல்லதுப்பா" அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. "கெட்டது பண்ணியா? நீ பண்றது பெரிய தப்பு. தேவையில்லாத பிரச்சனை வரும்னு" சொல்லிட்டு கண்டிச்சுட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் மகரம். இதனாலவே யாருக்கும் பிடிக்காது. இந்த கலியுகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தப்புக்கு துணை வரணும், தப்புக்கு உதவி பண்ணணும். இப்படிதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து என்னன்னைக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு சுத்தமா ஆகாது. புரியுதுங்களா? சொல்லப்போனா தப்பு பண்றவங்க யாராவது மகர ராசிகளோட ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்கனாக்க, அவங்கள விட்டு ஒதுங்குறது உங்களுக்கு நல்லது. சக்கையா மாட்டிப்பீங்க. மாட்டியும் விட்டுருவாங்க. ஸோ இப்படி வெட்டு 1 துண்டு 2 நேர்மை, நீதி இதுதான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய மகரத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில உருவாகக்கூடிய திருகிரக யோகத்தினால உங்களுக்கு பணமும் குவிய போகுது, வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுல ராசியை மாத்தும். அதனால சில நேரங்கள்ல வந்து சக்தி வாய்ந்த யோகம் உருவாகும். அந்த வகையில என்னுடைய மிதுன ராசியில 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால இந்த திரிகிரக யோகம் உருவாகியிருக்கு. அதாவது இந்த திரிகிரக யோகம் அந்த 3 கிரகங்கள் யாருன்னு சொன்னாக்க புதன் பகவானுடைய சேர்க்கை. புதன் யாருங்க? நவகிரகங்களுடைய இளவரசன். இவர் வந்து புத்திசாலித்தனம், யோகம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. இவர் கூடவே நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். இவர் எப்படிப்பட்ட ஆளு? இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா, அரசியல்ல சாதிக்கலாம், வாழ்க்கையில சாதிக்கலாம், அதிகார தாரணையோட ஆளுமை மிக்கவங்களாக, பெரிய பெரிய பதவிகள்ல வைக்கக்கூடிய ஆட்களாக, பெரிய பெரிய பொறுப்புகள்ல வைக்கக்கூடிய ஆட்களாக வலம் வர முடியும். ஸோ இவரும் உங்களுக்கு சாதகம். இதோட தேவர்களுக்கு எல்லாமே குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் உங்களுக்கு சாதகமா இருந்தாலே போதும், மத்த கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தா கூட நீங்க சமாளிச்சிட முடியும். ஸோ இந்த 3 பேருமே தனித்தனியான பெருத்த பலன்களுக்கு சொந்தக்காரங்க. பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க. இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்றப்போ, அந்த திரிகிரக யோகம்ங்கிறது மகராசியுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இருந்தாலும் மாற்றம் தரும் அப்படிங்கிறத உங்களால உணர்ந்துக்க முடியுதா? ஸோ இந்த தெளிவோட இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் விளையும்னா, திடீர் நிதி நன்மைகளை கொடுப்பாங்க. நல்ல லாபத்தை பெறுவீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும்.
முதல்ல இந்த திரிகிரக யோகத்தினால நம்முடைய மகரத்திற்கு எந்த மாதிரியான அந்த 8 பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது? அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்குவீங்க. அலைச்சல் இருக்கும். வேலை சும்மா இருக்கும். கடைசியில பார்த்தா, நல்ல வாயம் சம்பாரிச்சு, நார வாயம் சாப்பிட்ட கணக்கா. ஓகேவா? இவங்களோட உழைப்புங்கிறது இவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். அப்படியே சிறுக 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 சேர்த்த பணம் கூட மத்தவன் அபுக்குன்னு போட்டு போயிருப்பான். இப்படி இருந்த வாழ்க்கையில இனி வருமானம் பெருகும். சேமிப்பு உயரும். நகை நட்டு வாங்குவீங்க. சொத்து சேர்க்க போறீங்க. 2வது பிரச்சனை. சொந்த பந்தங்கள்லாம் தேவைக்கு வந்து பழகிட்டு, தேவை கழிஞ்சதும் ஒதுங்கி போயிருப்பாங்க. ஒதுங்கி போனா கூட பிரச்சனை இல்ல. நம்மள பத்தி தேவையில்லாத பேசுவாங்க. அப்படியா, இப்படியா, அதுவா, இதுவா அப்படி. இவங்க எப்படின்னு பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. இப்படி உங்கள பத்தின வீண் வதந்திகள் வந்துட்டு அப்படியே வாய் மாத்தி போய்க்கிட்டே இருந்துச்சு. அந்த வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சிய பார்க்க போறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. அச்சோ! அம்மான்னு வாய் அடிச்சுட்டு வந்து நிப்பாங்க. அச்சோ! நல்லா இருக்காங்களே! அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். ஆனா, அவங்களுடைய வயித்தெரிச்சல் உங்கள ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா, உண்மையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் மத்தவங்க கிட்ட ஒரு நாளும் உங்கள நிக்க வைக்க மாட்டாரு. அவங்களெல்லாம் நிக்க வைப்பாரு. ஸோ 3வது உடன்பிறப்புகள். அப்பா! இவங்கள மாதிரி ஒரு துணைய பார்க்கவே முடியாது. நீ என்ன, நான் என்னங்கிற மாதிரி இவங்களே எதிரா நிப்பாங்க. இவங்கள பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சிலர்லாம் ஆட்டம் போட்டுருப்பாங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு தெரியாத போச்சு. என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம் தானே. அவங்கள எங்க தட்டணுமோ அங்க தட்டி, எங்க உட்காரணுமோ உட்கார வச்சு, எங்க அடக்கணுமோ அங்க அடக்கி, அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்க போறீங்க. சகோதர, சகோதரிகள்லாம் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க. நீங்க சொல் பேச்சு அவங்க மாற மாட்டாங்க. மனஸ்தாபங்கள் விலகுது. உங்களுக்கு பக்கபலமா வந்து நிக்க போறாங்க. நீங்க நினைச்சத சாதிக்கிறதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. அடுத்தது 4வது விஷயம். பூர்வீக வீட்ட சீரமைக்கணும், விரிவுபடுத்தணும். இப்படி சொத்து சம்பந்தமா நெறைய இடைஞ்சல்கள சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது சொத்து சம்மந்தமா போயிட்டு இருந்தா கூட, அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் கூட இருக்கு. பழைய வீட்டை சீரமைத்து, திரும்பவும் ஒரு புதுமையா மாத்தி அமைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு. அதேபோல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பொன் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து 5வது பிரச்சனை. ஆரோக்கிய பிரச்சனை. பெரும் பிரச்சனை. நமக்கே தெரியல ஒரு மாதிரி பயமா இருக்கு. நமக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குமான்ற அளவுக்கு சின்ன சின்ன உடல் பாதைகள் அப்பப்ப நம்மள வந்து சோர்வடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுது. இருந்தாலும் எப்பவுமே மகர ராசிக்காரங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. நேர நேரத்துக்கு தூக்கத்த வச்சுக்கோங்க. அதே போல வெளி உணவுகள தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஆரோக்கியம் இருந்தா மட்டும் தான் உங்களால எல்லார்கிட்டயும் அக்கறை காட்ட முடியும். அத ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அடுத்து 6வது பிரச்சனை. பழைய கோர்ட்டு கேஸு வழக்கு. சொத்து பிரச்சனைன்றது தனி. வேற. நம்ம குடும்பத்துக்கும், நம்ம சொந்தக்கார குடும்பத்துக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒரு வகையில கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருப்போம். அதுல இப்போ உங்க வக்கீல் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. தானா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பேச்சிலும் சரி, செயல்பாடும் சரி. நிதானமா இருங்க. தன்னால அந்த கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிரும். இந்த மகர ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல சிந்தனைகள் தான். ஆனா என்னன்னா அவசரம் காட்டிடுவாங்க. மத்தவங்களுக்கு ஹோப் குடுத்துருவீங்க. இப்போ ஓடி வரோம். ஓடி ஒரு இடத்த வந்துட்டு ரீச் பண்றதுக்கு ஓடி வரோம். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஓடி வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம கூட ஓடிட்டு வரான் பாத்தியா போட்டி எல்லாரும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரிக்ஸ சொல்லிக் குடுக்குற மாரி. நெறைய விஷயங்கள்ல மகரம் தோத்து போறதுக்கு காரணம் அதான். இவங்களோட ரகசியங்கள் வந்துட்டு ஈஸியா வெளிய சொல்லிடுறீங்க. ஆனா நீங்க என்ன நெனைக்கிறீங்க? பரவால்ல பொழச்சுட்டு போட்டுன்னு நெனைக்கிறீங்க. ஆனா அந்த பரவால்ல பொழச்சுட்டு போறதில்ல. அந்த பொழப்பு மத்தவங்க பொழைக்கிற பொழப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய உழைப்பை திருடி பொழைக்கிறாங்க. அப்போ அந்த உழைப்பு உங்களோடது வீணா போகுது. நீங்க வீழ்ச்சி அடையறீங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. இல்லையா? அடுத்தது 7வது பிரச்சனை. சின்ன சின்ன வாகன விபத்துகளால, நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு, நெறைய செலவுகளால அவஸ்தைப்பட்டு, அல்லோலப்பட்டுருப்பீங்க. சதா நேரமும் ஏதாவது ஒரு செலவு இழுத்து விட்டுட்டே இருந்திருக்கும். அந்த செலவுகள் பண்ணக்கூடிய நிலை மாறுது. ஓகேங்களா? ஒரு 10 காசு சேர்க்க முடியாத அளவுக்கு ரூ. 1 சம்பாரிச்சா ரூ. 10 கடன் வாங்கி பண்ற மாரி தான் செலவு வந்திருக்கும். அந்த நிலை மாறுது. அதேபோல பழுதாகி நின்னக்கூடிய வாகனங்களை மாத்துவீங்க. அடுத்து 8வது பிரச்சனை. குடும்பத்துல சந்தோஷத்துக்கு வழியே இல்ல. ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போறோம். ஒத்துமை இல்ல. போறவரெல்லாம் கேவலம் பேசுற மாதிரி தான் வீட்ல சண்டை, சச்சரவு அப்படியே போயிட்டு இருக்கு. சுப நிகழ்ச்சியும் தடைபட்டு போகுது.
இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துடைய சூழ்நிலை மாற்றமடைந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது. பல வகையில் பணவரவு உண்டாக போகுது. எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்க போகுது. வழக்கில் வெற்றி, கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம், தாம்பத்தியம் இனிக்கும். ஆனா எக்காரணத்த கொண்டும் மகர ராசி எழுதி வச்சுக்கோங்க. கனவுலயும் அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். 3ஆம் நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. குடும்பத்திலயா இருக்கட்டும், தொழில்லயா இருக்கட்டும், நட்பு ரீதியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கோடு போட்டு அந்த தாண்டி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல உத்தியோகத்தில் இருக்கீங்களா, அதிரடி மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல மேன்மை ஏற்படுது. கௌரவ பதவிகள் தேடி வரும். அலுவலக ரீதியா, தொழில் ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. சொந்த ஊர்ல செல்வாக்கு அதிகமாகும். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும். அரைகுறையா நின்று போன கட்டிட வேலைகள்லாம் இப்போ முழுமூச்சோட கட்டிட முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. அதே போல தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். கல்வியில மேம்பாடு இருக்கு. அதே போல தள்ளி போன மகராசியுடைய உங்களுடைய திருமணமோ இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஏதாவது ஏற்பாடா இருந்தா அந்த திருமணங்கள் இப்ப கைகூடி வரும். விஐபிகளுடைய முன்னிலையில அந்த கல்யாணத்தை ஜம்மு நடத்துவீங்க. அதே போல அரசியல்வாதிகளாம் தலைமைக்கு நெருக்கமாகுவீங்க. வெற்றி பெறுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டு வாழ போறீங்க. இதோட வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் வரும்னு சொல்லியா, தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. பண வரவு அதிகமா வரும். வியாபாரம் பல வகையில் லாபத்தை கொடுக்கும். ஷேர் மூலம் பணம் வரும். ஒட்டுமொத்தமா சமுதாயத்துல அந்தஸ்து கௌரவத்தோட வாழ போறீங்க. குடும்பத்துடைய அந்தஸ்து பல மடங்கு உயர போகுது. எல்லாத்துக்கும் மேல விலை உயர்ந்த நகைகளே வாங்குவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்துல இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படுது. உடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. அடுத்தவங்களை நம்பி மட்டும் எக்கார்ந்து கொண்டு மகர ராசி அகலக்கால வைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யணும். உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். யாரையும் நம்பி ஒப்படைக்கூடாது. யாரையும் நம்பி எதையும் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? மகரம் எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே எந்த காலத்திலையும் நம்பக்கூடாது. சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க தான் பல பேருக்கு வழிகாட்டி. ஓகேங்களா? உங்களை தான் 10 பேர் நம்பினே தவிர்த்து நீங்க ஒருத்தர் நம்பி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை கண்டிப்பா சாதகமா நமக்கு இருக்காதுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒட்டு மொத்தமா இந்த திரிகிரக யோகம்ங்கிறது புது புதிய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை எட்டி பிடிக்க போறீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரிகிரக யோகம் கொடுத்துருக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதீத நல்ல பலன்களையுமே கொடுக்க போகுது. என்னன்னா புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமை வலுவா இருக்கும். குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும். நீங்களே செல்வாக்கு மிக்க நபர்களாக வளம் வர போறீங்க. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வேலை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இந்த காலத்தில் தொடங்கினா நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில சிக்கியிருந்தா அந்த பணத்தை நீங்களே மறந்துருந்தா கூட அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்துல உயர்வு இருக்கு. வாழ்க்கையிலும் சரி, தொழிலையும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. உத்தியோகத்திலுமே உயர்வை அடைய போறீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேல் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே தொழிலையும் ஏதோ ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணியிருந்தாக்கா பழைய முதலீடு இருந்து கூட இப்ப நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமா இந்த திரிகிரக யோகங்கிறது மகர ராசிகளுக்கு வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிசயங்களையும் நிகழ்த்த போகுது. இது எல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்குனாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. இந்த 3 பேரால தான் நமக்கு நல்லது நடக்க போகுது. புதன் பகவானுடைய வழிபாடு செய்யணும். அவருடைய அனுகிரகம் நமக்கு நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பெயர்லையுமே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. செல்வ செழிப்பு மேலோங்கும். குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலைக்கும். 2வது சூரிய பகவானுடைய வழிபாடு. அனுதினமும் சூரிய பகவானை வணங்கிதான் ஒரு நாள் தொடங்கணும். இதன் காரணமா வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டும் இருட்டுங்கிறது சூழாம போகும். எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் உங்களை சூழாம இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்து 3வது ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை இருக்குங்களா அது மாலை கட்டி போட்டாலும் சரி, இல்லை நெய்வேத்தியமாக கொடுத்து அவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்தாலும் சரி, நிறைய நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். இவர் ஒரு பார்வை இருந்தாலே போதும் இல்லையா, நமக்கு பலம் கூடும். ஸோ இந்த 3 தெய்வங்களை வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும்.
யாரும் உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்ச்சி ஏன் அந்த தெய்வங்களே இறங்கி வந்து உனக்கு வந்து ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணா கூட சரி, முயற்சி மட்டும் தான் பண்ண முடியும் தவிர்த்து ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. ஸோ ஒட்டு மொத்தமாக மகரத்திற்கு வாழ்க்கை மாறுதுங்க. நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மறக்காம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.